ஆனாலும் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வராம இருக்காங்க. ஏசப்பாவை பத்தி தெரிஞ்சாலும் கிறிஸ்துவனிடத்துக்கு வராம இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? ஏசு கிறிஸ்து யாருன்னு இன்னும் அவங்க ருசிக்கல. நம்ம எல்லாருமே ஏசு கிறிஸ்து யாரு அப்படிங்கிறத ருசிச்சவங்க. அதனாலதான் ஏசப்பா கிட்ட வந்திருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள்ல ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்மளுடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம அனுபவத்துல ருசிச்சிருக்கோம். அதனால நமக்கு தெரியும் அவர் நல்லவர் அப்படின்னு. அதனாலதான் அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும். அந்த நம்பிக்கையை நம்ம முடிவு பரியந்த என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அந்த நம்பிக்கை உள்ளவங்களை தான் பாக்கியவான்கள் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றான். அவருடைய அன்பை நம்ம ஒரு தடவை ருசிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவரை விட்டு நம்மளால போகவே முடியாது. அந்த அன்பிலேயே தான் நம்மளால நிலைச்சிருக்க தோணும். அதனாலதான் என்ன சோதனைகள் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம அவரை விடாம பற்றி கொள்றதுக்கான காரணம் அதுதான். அதனால முடிவு பரியந்த நம்ம என்ன செய்யணும்? அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கணும். அவர் நல்லவருங்கிறத எப்பவும் ருசிச்சுக்கிட்டே நம்ம இருக்கணும்.